சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க விஜய் சங்கர். கில்லி ரீரிலீஸ் பண்ணதுலேயே நம்மளை ரீசார்ஜ் பண்ண படம் தான் கில்லி. அந்த அளவுக்கு வேற மாதிரியான வைப்பு. வித்தக்காரனா வித்தக்காரு, வித்தியாசாக்கர் வேற மாதிரி வித்தக்காரு, அந்த அளவுக்கு விரல வித்தி வச்சிருக்காரு. நானும் தேட்டருக்கு போயிட்டு வைப் பண்ணேன். அப்படி போடு பாட்டுக்கலாம் அப்படி ஒரு போடு போட்டேன். சூரத்தங்காக்கெல்லாம் தேட்டரை சூற விட்டோம். நீங்களும் கில்லி படத்துக்கு போய் வைபா இருப்பீங்க. எந்த அளவுக்கு வைபானீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. கில்லியை பத்தி ஷார்ட்டாகவும் சொல்லணும்னா, காமெடியை கரெக்டாக வச்சு, ஆக்ஷன் அளவா வச்சு, அம்மா சென்டிமெண்ட் அருமையா வச்சு, சிஸ்டர் சென்டிமெண்ட்டை சிரிக்கிற மாதிரி வச்சு, போலீஸியை புலம்ப வச்சு, வித்தியாசமா வச்சு, சாங்க சரமாரியா வச்சு, ஆக மொத்தத்துல ஸ்டோரியை மறுபடியும் சொல்ல வச்சு படத்துல பாசிட்டிவா பறக்க வச்சிருக்காங்க. இந்த கில்லி படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்த 5 மிஸ்டேக்கை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம தளபதி ஏரியா விட்டு ஏரியா போனதால எதிரிங்க எகத்தலமா பேசி எகிரி எந்திரன் சிட்டி மாதிரி எட்டி ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம தளபதி வீணா வந்தவங்களோட விழா எலும்ப விறகு கட்டையை வச்சு வெறினா அடிக்கிற மாதிரி விரட்டி அடிமேல அடிப்பாரு. அப்போ ஓட வச்சுக்கின்னு ஒரு ஆயில் கம்பெனில விழுவாங்க. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, அது என்ன மிஸ்டேக்னா, தளபதி அடிமேல அடிக்கும் போதே ஓட வச்சுக்கின்னு ஒரு ஆயில் கம்பெனில விழுவாரு. அப்ப ஒரு ஷூ பாத்தீங்கன்னா ஆயில் பட்டு அழுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவன் வந்து மூஞ்சி கழுவாரு. அப்ப ஒரு ஷூ பாத்தீங்கன்னா அடிச்சு தொச்ச அன்றாயிரம் மாதிரி வெளுப்பா இருக்கும். அது எப்படி? அடுத்து பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, முத்துப்பாண்டி தனலட்சுமியை தன்னோட லட்சுமியா மாத்திக்கலான்னு மங்களகரமா மல்லிப்பூ வச்சுக்கின்னு மஞ்ச வாய்ப்பத்தோட பொறுப்பா பொண்ணு கேட்க போவாரு. அப்போ மல்லிப்பூவோட மங்களகரமா வந்த முத்துப்பாண்டிய மல்லிப்பூ செடியை மேய வந்த மாட மண்டிலட்சி தொத்துற மாதிரி தனலட்சுமியோட அண்ணா முத்துப்பாண்டி அசிங்கப்பத்தி அமைச்சிருப்பாரு. அப்ப முத்துப்பாண்டி தாலி கட்டிக்க போற முன்னாடி தட்டி அசிங்கப்பத்துறான்னு வருங்கால மச்சானு கூட பார்க்காம வயிற்றிலே குத்துவாரு. வயிற்றிலே குத்தி தலைவனை தண்டாளத்துல போட்டுருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, முத்துப்பாண்டி மச்சான் பொண்ணை கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஏத்துவாரு. ஏத்தன உடனே மச்சான் எமங்கிட்ட போயிருப்பான். அந்த சீனை நல்லா உத்து பாத்தீங்கன்னா, ட்ரெயின் வருதுன்னு தலைவன் உதறல ஒரு காலை உதறி இருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, ஓட்டேர நரி ஆல்ரெடி ஆப்பிள் இருக்கிற தளபதிக்கு ஆப்பிளுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா கபடி பத்தி பேசினா எந்த கவலையும் கிடையாது. ஆனா கம்பீரமாக அப்பாவை கால் பண்ணி கலாச்சி காலி பண்ணிருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நரி அப்பாவை வல்லரசு விஜயகாந்த் வாயில வார்த்தையை வச்சுன்னு வறுக்கும் போது வறுத்து வச்ச அப்பளத்தை வாயில போடுவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரு கால் பண்ணி கலாய்க்க ஆரம்பிக்கும் போதுல இருந்தே அந்த அப்பளத்தோட மூடிதான் இருக்கும். அவரு அந்த அப்பளத்தை வாயில போட்டு அரைக்கலாம் நினைக்கும் போது மட்டும் அந்த மூடி ஓப்பன்ல இருக்கும். எப்படி? அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, தனலட்சுமியை பார்க்க முத்துப்பாண்டியோட அப்பா வராருன்னு தனலட்சுமி வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண அடியாளுங்க எல்லாரும் ஆளுக்கு பரன்ல இருந்து பர்னிச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஆல்ட்ரேஷன் பண்ண வந்த அடியால ஒரு ஆளு கலர் அடிக்கிறன்னு கடமை உணர்ச்சியின் உச்சத்துக்கே போயிருப்பாரு. அதாவது பெயிண்ட் இல்லாமையே பெயிண்ட் அடிக்கிற மாதிரி நடிச்சு பின்னி இருப்பாரு. வெறும் பிரஷை வச்சு வெள்ளடிச்சிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டேக் என்னன்னா, தளபதி முத்துப்பாண்டியா கோயில் வாசல்ல கோமாளி ஆக்கிட்டு திரிஷாவை தூக்கி கிளம்பி இருப்பாரு. அப்ப விஜயை வெற்றி பிடிக்க முத்துப்பாண்டி ஆளுங்க வருவாங்க. நம்மால எதிரியும் மாட்டாத எலி மாதிரி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாரு. சரிடா, இதுல என்னடா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நம்மால எதிரிங்க கிட்ட எஸ்கேப் ஆகி தவறி போய் குளத்துல கார கவுத்துருப்பாரு. அப்ப திரிஷா கையில உள்ளிருந்து வெளியே வரும்போது கையில எந்த ஒரு சர்டிபிகேட்டும் இருக்காது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பாத்தீங்கன்னா கையில சர்டிபிகேட் இருக்கும். சர்டிபிகேட்ல ஒரு பணம் இருக்கும். ஓகே மக்களே, கில்லி படத்தில் நான் கண்டுபிடிச்ச 5 மிஸ்டேக் இதுதான். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்டுபிடிச்ச 5 மிஸ்டேக். நீங்களும் கில்லி படத்தில் ஏதாவது மிஸ்டேக் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. படம் பார்த்து பாயாசத்தில் பருப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இப்போ வர படம் எதுவுமே சரியில்லை. எகிரி ஆடுற அளவுக்கு எந்த சீன் இல்லை. எப்போ பார்த்தாலுமே ஃபைட்டு கட்டு தான். அலப்பற பண்ணலான்னு தேட்டருக்கு போனால் ஆஃப் ஆன் ஐஃபோன் மாதிரி அமுதா குறைக்கிறாங்க. பார்க்குற படம் எல்லாமே பார்த்த படத்தை மறுபடியும் எடுத்து பட்டி பார்த்து பாலிஷ் பண்ணி மறுபடியும் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு தமிழ் சினிமா தடம் மாறி போகுதுன்னு நான் சொல்ல வரல. தமிழ் சினிமாவில் தடம் பதிக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்க. அந்த சில பேர் வந்து மாசா எடுக்கிற பேர்ல மக்குத்தனமா எடுப்பாங்க. தடம் பதிக்கிறேன்னு சொல்லிட்டு தப்பா எடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமால மாசா எடுக்கிற பேர்ல மக்குத்தனமா சில இயக்குனர்கள் படத்தை இயக்கி இருப்பாங்க. அந்த இயக்குனர் பேர்களை கமெண்ட்ஸ்ல இணைச்சிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஏத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.